விஜய் அவர்கள் ஸ்ரீரங்கத்துல ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்த ஆரம்பிக்க போறாரு. ஒரு குழப்பமான சூழல் தமிழக அரசியல் நிலவுது. இன்னும் யாரு யாருடைய கை ஓங்கியிருக்குன்னு ஒரு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்ல. இன்னும் தெரியல. இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு அப்படின்றப்போ, விஜயினுடைய இந்த பிரச்சாரம் தொடக்கம் அப்படின்றத எப்படி பார்க்கிறீங்க? இப்போ 22ஆம் தேதி பார்த்தோமே, எப்படி இருந்துச்சு? பெரிய அளவுல தொடக்கம் இல்ல நெறைய பேரு பெரிய அளவு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னாங்கன்னா, கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்றது. மணமக்கள் நல்லா வாழறாங்களா? இல்லைங்க, கொழுந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு சக்சஸ்ஃபுல் மேரேஜா? இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு நீ பேசி என்ன மெசேஜ் மக்களுக்கு போச்சு அத சொல்லு. நான் தான். இது ஒரு அரசியலா இது? உன் கட்சி தொண்டர்லாம் அப்ப ஒண்ணுமே கிடையாதா? உன் கட்சி அமைப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? ஒரு ஒரு இடத்துல போட்டு மக்களே மக்களே அப்படின்னுவீங்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன என்ன அடிப்படை? அதிமுகவுக்கு ஜெயலலிதா தான் ஒரு முகம். திமுகவுக்கு கலைஞர் ஒரு முகம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாத இருந்தாங்களே வீட்டில். எவ்வளோ போராட்டம் நடத்துனாங்க, எவ்வளோ பரப்புரை பண்ணாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆளுங்க. எம்ஜிஆர் ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே ஏறி நின்று பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம்? நானெல்லாம் அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு பையன், எனக்கு நல்லா தெரியும். அந்த திமுக ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கொடுத்ததில்ல. வெள்ள தூக்கி போட்டவுடனே பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிச்சாரு. மேடை போடுறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் தராதப்போ ஸ்டூல்ல ஏறி நின்று பேசினாரு. ஆனால் 10,000 பேர் கேட்டான். அதான் எம்ஜிஆரோட வலிமை. இவருக்கு அப்படியா? ஒரு பூதத்தை கிளப்பி விட்டு பிரசாத் இருக்கிறாரு இவர். அவ்வளோதான். நான் போனால் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவனு இவரே கிளப்பி விட்டுட்டு பிரசாத் இருக்கிறது. விஜய் வந்துட்டு நிறைய புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு எனக்கு நல்ல புரிதல் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தணும். இல்லாட்டி இவரை கேட்கவே மாட்டாங்க. இவரை பார்க்க வருவாங்க. They don't listen to him. இவரை கவனிக்க மாட்டாங்க.